வாமா போலாம். நீ வரலையா? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். தர்சினி ஒரு நிமிஷம் இருப்பா, அவசரப்படாத. சித்தி ப்ளீஸ், கூடி கூடி கும்மா நடிச்சதெல்லாம் போதும், என்னை விட்டுருங்க. நான் யாருக்காகமா இங்க வந்தேன்? உனக்காக தானேமா வந்தேன். நீங்க எல்லாம் வெளியே போய் அச்சீவ் பண்ணோன்னு தான் ஐஷு தாராக்காகலாம் நான் இங்க இருந்தேன். வேற யாருக்காக வந்தேன்? இப்போ வேணாம், இதுக்கு மேல முடியாது. அம்மா கொடைக்கானல்ல நான் சொல்றேன், நீ ஒரு சூப்பர் டீச்சரா இருந்த. நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவன மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியாதுமா. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் உன்னை ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளா மாத்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்படி இங்க வந்து உட்காந்துருக்கிறது முட்டாள்தனம். நீ முட்டாள்தனத்தை சூஸ் பண்ணிட்டமா. நீ அது கூடி சீக்கிரம் ரியலைஸ் பண்ணி என்கிட்ட வருவ. திரும்பவும் சொல்றேம்மா, யூ ஆர் ராங். யூ ஆர் டெஃபினெட்லி ராங். தர்ஷினி, ஐயோ தர்ஷினி, தர்ஷினி கேளு. தர்ஷினி தர்ஷினி, என்னுயிரே யாவும் நீதானே. கண்ணீரண்டில் நீ இருந்து பார்வை தந்தாயே. அவர் சொன்னாருன்றதுக்காக கடைசி நேரத்தில் போயிட்டு நம்ம கோயிலை பார்க்கக்கூடாது. நாளைக்கே நாம் எல்லாரும் போய் திண்டுக்கல் கோயிலை பார்த்துட்டு அப்படியே பூஜைக்கும் பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். ஏமாமா, திண்டுக்கல் வரைக்கும் போகணுமே, நாம் ஏதாவது எல்லாரும் சேர்ந்து வேனை பிடிச்சி போயிடலாமா? என் ஃப்ரெண்டு கூட புதுசாக ஒரு வேன் வாங்கியிருக்கான். அவன்கிட்ட சொன்னோன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரே நடையில் பூஜையை போட்டு வந்துடலாம். ஏய், யாரு கூட வர சொல்கிற நீ? வீட்டு பொம்பளைங்கெல்லாம் ஒரு வண்டி, நம்ம ஒரு வண்டி. நம்ம அண்ணனை முன்னால் கூட்டிகிட்டு போயிடுவோம். அவங்க பின்னால் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இதெல்லாம் தேவையா மாமா? அவங்கெல்லாம் தனியாக விட முடியாது. நம்மளால் ஒருத்தர் கூட்டாக சேர்ந்து தான் கூட்டு வர முடியும். ஞான மாமாவை அனுப்புனா அவர் தலையில் மிளகா அரைச்சி விட்ருவாங்க. கதிர் மாமா ஒன்று அனுப்புனா நீயே பாதியில் பிரச்சனை பண்ணி இறக்கி விட்டு வந்துடுவ. சக்தி மாமா சுத்தம், வேற யார் அனுப்புறது? ஏன் நீ போகிறது? அதான் மற்ற நேரத்துலலாம் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கல, தளபதி அதிபதின்னு. போய் அவங்களெல்லாம் ஏற்றி கூட்டிகிட்டு வந்துரு. மாம்சே, எனக்கு டிரைவிங்கே சுத்தமாக தெரியாதியா. நான் போய் அவங்களெல்லாம் சேர்த்து கூட்டி கோயிலுக்கு கூட்டு வரணும்னா ஸ்ட்ரைட்டாக கைலாசம் தான். மாமா ஆயில் ஆகிறதுக்குள்ளே எங்கள் ஆயில் முடிஞ்சிருமாமா. சி, நல்ல விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? பேசாம இருடா நீ. உன் லட்சணம் எங்களுக்கு தெரியாது. தரு, நீ கூட போனால் போதும், டிரைவருக்கு வேற ஆளை போட்டுக்குவோம். ஓ, அப்படி சொல்கிறீங்களா? ரைட்டு, நல்ல பிளான் தான். என்னண்ணே நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வரையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னண்ணே பூஜை நினச்சி கவலைப்படுறீங்களா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ண்ணே. நீ வேற, எனக்கு இதில் பெரிய நாட்டமே இல்லைப்பா. அம்மா சொல்லிச்சுன்னு தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீங்கள்லாம் இப்படி ஆர்வத்தோட இதெல்லாம் செய்கிறத பார்த்தா மனசில் லேசாக ஒரு கவலை வருதுப்பா. ஏப்பா ஞானா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக வருமானு சந்தேகமாக இருக்குப்பா. ஏண்ணே
என்னாச்சு உங்களுக்கு இப்போ? ஏப்பா பொண்டாட்டி இல்லாமல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற நிலைமையில என்னத்தப்பா, உங்கள் எல்லாரையும் விட உங்கள் அண்ணி ஈஸ்வரியை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். அவள் எதுலையும் ரொம்ப யோசிப்பா, விட்டு கொடுத்தும் போவா. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாளாக்க அவளை மாற்றவே முடியாதுப்பா. இத்தனை வருஷம் அவ கூட சேர்ந்து வாழ்ந்த பிறகு இப்போ வந்து விவாகரத்து கேட்குறான்னா இப்போ மட்டும் ஏன் இதுக்கு எதுக்கு சம்மதிக்கிறான்னு குழப்பமா இருக்குப்பா. அண்ணே என்னென்ன பேசுறிய? ஏற்கனவே ஞானா அந்த கோயிலில் அசிங்கப்பட்டு வந்து சேர்ந்தோம். இப்போ திரும்பவும் போய் இன்னொரு தடவை ஊர்வாக்கி இறையக்கூடாதுப்பா. அண்ணே அப்படிலாம் எதுவும் ஆகாதுண்ணே. அவங்கள வர வைப்போம். வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்கள இப்போ வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கல்ல, எதுக்கும் வருவாங்க, வர வைப்போம். ஏப்பா சக்தி, ஓம் பொண்டாட்டி எதுவும் குழப்பி விடுமா? அதை நினச்சாத்தாப்பா எனக்கு பயமாக இருக்கு. ஏப்பா சக்தி, இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லைப்பா. பேசாமல் இருக்கிறவரை நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம்ப்பா. அதெல்லாம் விட்டு விட்டு இதெல்லாம் செஞ்சு ஆயுசை நீடிச்சு என்னத்தை பார்க்க போகிறோம்? மாமா இதனால ஒரு சின்ன அசிங்கம் வந்தாலும் எனக்கு தாங்கிக்கிற முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதானே, இது நடக்கும், நல்லபடியாக நடக்கும், பார்த்துக்கலாம். இது போதும்ப்பா எனக்கு. என் தம்பியை தான் எனக்கு பலம், அதை நித்த உணர்றேன். மாமா அப்போ நான் இவன் யாரா? நீ தான். ஆ தர்ஷன், நீங்கெல்லாம் போற போக்குல சேத்தள்ளி வீசுறீங்க பாத்தியா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உன் குறைய நான் இப்ப சுட்டி காட்டலன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப மோசமான அம்மாவா ஆயிடுவேன். எல்லாரும் பேசுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வார்த்தையை கொட்டிட்டேன்னு சொன்னேன்ல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேட்டிருக்கியாடா? ஜீவானந்தன் மாதிரி ஆளுங்களை எல்லாம் மோசமா பேசி, என்ன மோசமா பேசி, இதெல்லாம் என்ன பாதிக்காதுடா. நான் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு வந்தவடா. இனி என்ன எல்லாம் காயப்படுத்த யாராலையும் முடியாது. என் மனசெல்லாம் இறுகி கல்லா மாறி போச்சு.